வாழ்வில் நாம் நோய் இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் காட்டு இலந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமரவகை தாவரம். வழக்கமாக நம்ம உபயோகப்படுத்துகின்ற இலந்தை பழத்தை போல இருக்காது. பார்ப்பதற்கு ஒரு மாங்காயை போல தோற்றமளிக்கக்கூடிய காய்களை கொண்டிருக்கும். நல்ல மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டே தவிர உணவாகவோ அல்லது பழமாகவோ இதை உபயோகப்படுத்துகின்ற வழக்கம் கிடையாது. காட்டு இலந்தையை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு வயிறு புண் பிரச்சனைகளுக்கு, குடல் புண் பிரச்சனைகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். இந்த வயிறு புண் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது குடல் புண்ணுன்னு சொல்லக்கூடிய பெப்டிக் அல்சர் அல்லது கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படிங்கிறது இன்றைக்கு சமீப காலத்தில் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக ஆகி கொண்டிருக்கின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. ஆண்களாவது பரவாயில்ல, ஏதோ வெளியில் போய் ஒரு பிஸ்கெட்டோ இல்லை ஒரு காபி டீ குடிக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அலுவலகத்தில் இருக்கின்ற பெண்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா காலை உணவும் சரியாக சாப்பிடுவது கிடையாது, மதிய உணவும் சரியாக இருப்பாது, இரவு உணவும் பார்த்திங்கன்னா அவங்க நேரத்துக்கு சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் இல்லாத ஒரு சூழலாகிறது. இதைவிட கடினமான மன அழுத்தத்துடன் கூடிய வேலைகள், வீட்டு வேலைகள், அலுவல வேலைகள் அவர்கள் செய்து கொள்ளும்போது அது மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா அவர்களுடைய வயிற்றில் காயங்களை, புண்களை ஏற்படுத்தி விடுகிறது. அந்த மாதிரி வயிற்றுப்புண், குடல் புண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வேகமாக நீக்குகின்ற சக்தி இந்த காட்டு இலந்தைக்கு உண்டு. காட்டு இலந்தையுடைய காய்களை உலர வைத்து எடுக்கின்ற அந்த ஒரு சூரணத்தை காலை ஒரு தேக்கரண்டி பாலில் கலந்து, மதியம் இரவு ஒரு தேக்கரண்டி பாலில் கலந்து தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட உணவுக்கு முன், பொதுவாக உணவுக்கு ஒரு 45 நிமிடம் முன்பாக சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட வயிற்று புண்ணாக இருந்தாலும் குடல் புண்ணாக இருந்தாலும் அவை மறைந்து போகிறதை பார்க்க முடியும். இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நம்ம அதிகமான பேருக்கு ஏற்படுகின்ற முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா வயிறு உப்பசம் அல்லது வயிறு எரிச்சல், புளித்த ஏப்பம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. நிறைய கல்லூரிக்கு செல்லுகின்ற பெண்கள், ஆண்கள், அதிகமாக கணினி துறையில் இரவு நேரங்களில் கண்முழித்து வேலை பார்க்கக்கூடிய ஆண், பெண், இவங்க எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னென்னா, சார் காலையில் ஒரு 4 இட்லி நான் சாப்பிட்டேன், எனக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு பார்த்தா ஏப்பம் விடும்போது அந்த உணவு என் வயிற்றிலிருந்து நகரவே இல்லாதது போல் ஒரே வாடையாக இருக்கிறது, புளித்த ஏப்பம் வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களுக்கு மிகச்சிறந்த தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த காட்டு இலந்தை. காட்டு இலந்தையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு 100 மில்லி தண்ணீருக்கு ஒரு தேக்கரண்டி இட்டு கொதிக்க வைத்து, அதன் பிறகு அந்த தண்ணீரை ஒரு தேநீர் அருந்துவது போல் காலை ஒரு 8 மணிக்கோ அல்லது ஒரு 11 மணிக்கோ உணவு உண்டு பொதுவாக ஒரு 2 மணி நேரத்துக்கு பின்பு அல்லது 1 மணி நேரத்துக்கு முன்புன்னு சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய என்சைம்களுடைய சுரப்பி, ஏன்னா நம்ம என்ன உணவுகள் சாப்பிட்டாலும், நார்ச்சத்து இருக்கக்கூடிய கொழுப்பு சம்பந்தப்பட்ட எந்த வகையான உணவுகளை நாம் சாப்பிட்டாலும் அந்த உணவுகள் நம்ம உடலில் வேகமாக செரிமானமாவதற்கு பித்தப்பையிலிருந்து சுரக்கின்ற என்சைம்கள், வயிறிலிருந்து சுரக்கின்ற என்சைம்கள், இவை தான் நமக்கு உதவி செய்கிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய என்சைம்கள் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை மிக வேகமாக சரி செய்யக்கூடிய சக்தி காட்டு இலந்தையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தேநீருக்கு உண்டு. இதை ஒரு மருந்தாக சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தேநீராக, ஒரு மூலிகை தேநீராக சாப்பிடும்போதே இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மிக வேகமாக குறைவதை நாம் பார்க்க முடியும். அதே போல் இன்னும் சில பேர் எனக்கு சொல்லுவாங்க, சார் நான் சாப்பிட்டு விட்டேன், ஆனால் சாப்பிட்ட பிறகு என்னோடய வயிற்றின் மேல் ஒரு பாறாங்கல்லை தூக்கி வைத்தது போல் எனக்கு மிக கடுமையாக இருக்கிறது, என்னுடைய வயிறு பாரம் சிறிது கூட குறையவே இல்லை, சாயந்தரம் ஒரு 6 மணி 7 மணி ஆகும்போது தான் அந்த வயிறு பாரம் குறைகிறது, அல்லது மலம் கழித்த பிறகோ அல்லது வயிற்றிலிருந்து வாயு பிரிந்த பிறகோ மட்டும்தான் எனக்கு அந்த வயிறு பாரம் குறைகிறது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கு கூட இந்த மூலிகை தேநீராக இந்த காட்டு இலந்தையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பொடியை நன்றாக இட்டு, தண்ணீர் நன்றாக கொதிக்கும் போது ஒரு தேக்கரண்டி இந்த சூரணத்தை இட்டு 1 நிமிடம் கொதிக்க வைக்க வேண்டும். பின்பு அதை இறக்கி வைத்து ஆற வைத்து வடிகட்டி அந்த தேநீரை மட்டும் தேன் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மிக மிக வேகமாக வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் குறைவதோடு மட்டுமல்லாமல்
வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமானத்தை தூண்டக்கூடிய காரணிகள், என்சைம்கள் சம்பந்தப்பட்ட காரணிகள் இயற்கையான முறையில் அதிகரிக்கிறதுனால மிக வேகமாக அந்த வயிறு சம்பந்தப்பட்ட, வயிறு உப்பசம் சம்பந்தப்பட்ட, வயிறு எரிச்சல் சம்பந்தப்பட்ட, வாய்வு சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனைகள் மிக வேகமாக குறைவதை நம்ம பார்க்கலாம். அதே போல் இந்த காட்டு இலந்தையை பொறுத்தவரையிலும் பித்தப்பை கற்களுக்கு மிக சிறந்த தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா இன்ற பித்தப்பை கற்கள் ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் நம்ம அறுவை சிகிச்சையை நாட வேண்டிய ஒரு கெட்ட ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் மிகச் சுலபமாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது, பித்தப்பை வலி ஏற்படும் போது, பித்தப்பை கற்களினால் செரிமான சக்தி வேகமாக குறைகின்ற ஒரு பிரச்சனை ஏற்படும் போது காட்டு இலந்தையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தேநீரை ஒரு மருந்தாக அல்ல ஒரு உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே அவை மிக வேகமாக இந்த கற்களை உருவாக்கக்கூடிய காரணிகளை வேகமாக குறைத்து இந்த கற்களையும் கரைத்து வெளியேற்றுவதை நம்ம பார்க்கலாம். காட்டு இலந்தையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை இட்டு அருந்தக்கூடிய ஒரு தேநீரை ஒரு 3 மாத காலம் சாப்பிட்டு விட்டு, சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு வயிறை ஸ்கேன் செய்து கற்கள் எவ்வாறு இருக்கின்றன அப்படின்னு நம்ம பார்த்து 3 மாதத்திற்கு பிறகு எவ்வாறு இருக்கின்றன அப்படி பார்த்தோமேயானால் மிக பெரிய அளவில் ஒரு வித்தியாசம் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு பித்தப்பை கற்களை அறுவை சிகிச்சை இல்லாமல் ஒரு உணவாக தொடர்ந்து நம்ம பயன்படுத்தினாலே மிக வேகமாக அவை மறைந்து போகிறதை நம்ம பார்க்க முடியும். நிறைய ஆண் பெண்களுக்கு இன்றைக்கி ஏற்படுகின்ற இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய சிறுநீர் கடுப்பு. அதுவும் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. அவங்க அதிகமாக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கழிவறைகளை உபயோகப்படுத்தும் போதே அவர்களுக்கு அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் மாதத்திற்கு 1 முறையோ 2 முறையோ ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை கூட உண்டு. அந்த பிரச்சனையை வராமல் தடுத்து அதிகமாக அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய சிறுநீரக ஒவ்வாமை அல்லது தொற்று நோய்களை குணமாக்கக்கூடிய சக்தி கூட காட்டு இலந்தைக்கு உண்டு. காட்டு இலந்தையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு தேநீராக பருகினாலே யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் குறைவதை நாம் பார்க்க முடியும். எனவே நேயர்களே, காட்டு இலந்தையை பொறுத்தவரையிலும் அது பழமாக உபயோகப்படுத்துகின்ற, உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் இல்லை என்றாலும் ஒரு மூலிகை தேநீராக பயன்படுத்தும் போது உடலில் நல்ல வகையான நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு ஒரு மருந்தாக அல்ல ஒரு மூலிகை தேநீராக நாம் காட்டு இலந்தையை பயன்படுத்தினாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.